Taste the Daily. கிருஷ்ணகிரி அரசு நடுநிலைப் பள்ளியில் 13 வயது மாணவியை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த 3 ஆசிரியர்களுக்கு பொதுமக்கள் தர்ம அடி கொடுத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், இது குறித்த கூடுதல் விவரங்களை விவரிக்கவும். வணக்கம் யுவன்ராஜ். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே இருக்கக்கூடிய மகாதேவ கொல்லஹள்ளி என்கிற பள்ளியில் அரசு நடுநிலைப் பள்ளி செயல்பட்டு வருகிறது. இந்த நடுநிலைப் பள்ளியிலே 8ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய 13 வயது மாணவிக்கு கழிப்பறையில் வைத்து அவருடைய வாயை கட்டி 3 ஆசிரியர்கள் அந்த பள்ளியில் பணியாற்றிய சின்னசாமி, ஆறுமுகம், பிரகாஷ் என்கிற 3 ஆசிரியர்கள் கூட்டு பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் நிகழ்த்தியிருக்கிறார்கள். இந்த சம்பவத்தில் மாணவி மற்றும் அவருடைய உறவினர்கள், பெற்றோர்கள் எல்லாம் இன்றைக்கு பள்ளியை முற்றுகையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை, 3ஆம் தேதி புகார் அளித்தும் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை என முற்றுகையிட்டனர். தொடர்ந்து அந்த ஆசிரியர்கள் போலீசார் அழைத்து வருகிற போது அந்த வாகனத்தில் ஏறியும் அந்த வாகனத்தை புடைசூழும் அந்த ஆசிரியர்களை நைய புடைக்க முற்பட்டிருக்கிறார்கள், நைய புடைத்திருக்கிறார்கள். இந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. குறிப்பாக அந்த மாதே கொல்லஹள்ளி என்கிற பகுதியிலே பெற்றோர்களும் அதே போன்ற உறவினர்களும் பொதுமக்களும் மறியல் போராட்டத்திலே முன்னெடுத்தார்கள். தொடர்ந்து காவல்துறையினர் அவருக்கு நெருக்கடி கொடுக்கும் விதமாக அவர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்த பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டும் ஆவேசமாக தங்களுடைய குழந்தைக்கு, சிறுமிக்கு, மாணவிக்கு ஏற்பட்ட அவலத்தை கேட்டு நீதி கேட்டு அவர்கள் மிகப்பெரிய ஆவேசமாக அந்த வாகனத்தை முற்றுகையிட்டு வாகனத்தின் மீது ஏறி இந்த ஆசிரியர்களை நெய்ய புடைத்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த சம்பவத்திலே 3 ஆசிரியர்களும் அதே பள்ளியில் பணியாற்றி வருகிறார்கள். இவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். புகார் அளித்து காலதாமதமானதற்கு உடனடியாக அந்த ஆசிரியர்கள் முழுமையாக விசாரணை நடத்தப்பட வேண்டும். DNA அதனுடைய சோதனை முடிவுகள் வருகிற போது நேரடியாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் கிடைக்கும் விதமாக இருக்க வேண்டும். திசை திருப்பும் விதமாக பாதிக்கப்பட்டவர்கள் மீதே அவர்கள் மீதே பழி போடக்கூடிய நடவடிக்கையாக வேங்கவையில் சம்பவம் ஒன்று இருந்துவிடக் கூடாது என்று அந்த மக்கள் வேதனையோடு தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் ஆவேசமாக இருக்கிறார்கள். ஒரு 8ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய 13 வயது அந்த மாணவிக்கு கூட பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கிற போது எதற்காக இப்படிப்பட்ட ஒரு நிலையில் பள்ளிக்கு அனுப்ப வேண்டும் என்கிற ஆவேசம், ஆக்ரோஷம் அவர்களை தெரிகிறது. அதனால் தான் அவர்கள் அந்த ஆசிரியர்களை நைய புடைத்திருக்கிறார்கள். இதனால் காவல்துறையினர் அவர்கள் தடுக்க முற்பட்டாலும் கூட அவர்கள் ஆவேசமாக எங்களுக்கு நியாயம் வேண்டும், நீதி வேண்டும் என்று ஒவ்வொருவரும் முழக்கமிடக்கூடிய அந்த காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது.